அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் உமாசங்கரி. நான் பிரைமரி ஸ்கூல்ல உதவி தலைமை ஆசிரியரா பணியாற்றிட்டு வரேன் 15 வருஷங்களா. எனக்கு கொடுத்திருக்கிற புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு புக் ரிவ்யூல பண்ண போறது பாமரனின் பகவத்கீதை. இந்த இந்த புக்கை எழுதின ஆசிரியர் யாருன்னா நம்மளுடைய முரளி சார். இந்த புக்கை எழுத்தாக்கம் செஞ்சவங்க யார் அப்படின்னா காஞ்சனா மேமும் போனா மேமும் தான். இதுல மொத்தம் 115 தலைப்புகள் இருக்கு, நிறைவுரையோட சேர்த்து மொத்தம் 600 பக்கங்கள் இருக்கு. இதனுடைய முதற் பதிப்பு எப்ப வந்தது அப்படின்னா ஏப்ரல் 2024 தான் இந்த புக்கோட முதற் பதிப்பு வந்திருக்கு. இதுல எனக்கு மொத்தம் 4 தலைப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. பாசம் என்னும் புதைக்குழி, இதுதான் முதல் தலைப்பு. இந்த தலைப்பு வந்து 2வது அத்தியாயத்துல இருக்கு. அது வந்து சாங்கிய யோகம் அப்படின்ற யோகம். இதுல இருக்கக்கூடிய 1ல இருந்து 9 ஸ்லோகங்களை தான் வந்து இந்த தலைப்புல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த 2வது அத்தியாயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் அத்தியாயத்துல என்ன நடந்தது அப்படின்றத கடைசி ஒரு 2 லைன் வந்து கொடுத்திருக்கிறாங்க. பகவத்கீதையில அர்ஜுனர் வந்து அர்ஜுன விஷாத யோகத்துல போர்க்களத்துல அவருக்கு ஏற்பட்ட கலக்கம், தயக்கம், இத பத்தி தான் வந்து லாஸ்டா வந்து முடிச்சிருப்பாங்க முதல் அத்தியாயத்தை. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சாங்கிய யோகம். சாங்கியம் அப்படின்னா என்னன்னா அறிவு. எப்படிப்பட்ட அறிவு? அது ஒரு ஆன்மீக அறிவு, பேருண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு. இந்த அறிவை பத்தி அவர் எப்படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போதிக்கிறார் அப்படின்றத நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து இத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே டு டே லைஃப்ல வந்து நாம டெய்லி பார்க்கக்கூடிய அனுபவங்கள் இல்ல வேற யாருக்காவது ஏற்பட்டிருக்கோம் அந்த அனுபவங்களை பத்தி தான் இதை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இன்சார்ஜ் நமக்கு வந்து ஒரு வேலை வந்து கொடுக்குறாரு. இந்த வேலையை வந்து நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து மறுநாள் காலையில எழுந்திருக்கும் போது நம்ம தலையில அதுவே ஓடுது. இன்னைக்கு நம்மளுடைய வேலையை கொடுத்திருக்கிற வேலையை நம்மளால முடிக்க முடியுமா? இதை முடிச்சே ஆகணும்னு சொல்றாங்களே, முடிக்கலன்னா நம்மளுடைய இன்சார்ஜ் தலைவர் வந்து நம்மளை திட்டுவாரே அப்படின்ற மாதிரி நமக்குள்ள வந்து ஒரு எண்ணம் வந்து ஏற்படும். அது வந்து என்னவாகணும், இன்னைக்கு முடிச்சே ஆகணுமா, இல்ல கொஞ்சம் தள்ளி போடலாமா அப்படின்ற சோம்பேறித்தனமும் நமக்குள்ள வரும். இந்த மாதிரி மாறி மாறி வேரியஸான ஒரு கன்ஃபியூஷன் நம்ம வந்து இருக்கும்போது நமக்குள்ள வந்து ஒரு தலைவலி வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 7, 7:30 அந்த டைம் வரும்போது தலைவலி இன்னும் அதிகமாயிடுது. அப்ப அந்த மாதிரி அதிகமாகும் போது நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுது. என்ன வருது அப்படின்னா, சரி இன்னைக்கு நம்ம லீவு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தினால நம்ம என்ன பண்றோம்னா உடனே போன் எடுத்து நம்மளோட இன்சார்ஜ் கிட்ட வந்து கால் பண்ணி பேசிடுறோம். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, எனக்கு ரொம்ப ஃபீவரிஷா இருக்கு, எனக்கு வயிறு வலி, இந்த மாதிரி வேரியஸ் ரீசனை சொல்லி நாம என்ன பண்றோம்னா அன்னைக்கு லீவ் கேட்கிறோம். இல்ல ஒரு மெசேஜ் போட்டு ஒரு குறுஞ்செய்தி மூலமாவோ நம்மளுடைய லீவை வந்து கேட்டு வாங்கிடுறோம். இதுல ஒரு மத்தியானம் 12, 1 மணி வரைக்கும் அந்த தலைவலி வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலைவலி வந்து படிப்படியா குறைஞ்சிடுது. அப்போ நம்ம வந்து வீட்டுல டிவி பாக்குறோம், சினிமா பாக்குறோம், நம்மளுடைய வீட்டுல இருக்கவங்களோட நபரோட நம்ம சந்தோஷமா அன்னைக்கு ஓல்டே வந்து செலவு பண்ணிடுறோம். இந்த மாதிரி நம்மளுடைய பொழுத நல்லா வந்து கழிச்சிடும். ஆனா அன்னைக்கு அலுவலகத்துல நடக்கக்கூடிய வேலை நடந்ததா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அன்னைக்கு நடக்காத அதாவது நடக்க வேண்டிய வேலைக்கு நம்ம எப்படி அப்படின்னு ஒரு காரணத்தை தேடி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். இதை விட இன்னொரு ஃபேமஸான ஒரு எஸ்கேபிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு வேலையை குடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து நான் முடிக்கணும் அப்படின்னா எனக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து எனக்கு சில டேட்டாஸ் எல்லாம் வரணும். அந்த டேட்டா வந்தாதான் என்னுடைய வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நாம வந்து சொல்லுவோம். ஆனா அந்த டேட்டா வர்றதுக்கும் நாம முடிக்க வேண்டிய வேலைக்கும் துளி கூட சம்பந்தமே இருக்காது. நம்ம எப்படியாவது தலையை சுத்தி நம்ம வந்து மூக்க தொட்டுருவோம். இதை வந்து என்கிட்ட இந்த வேலை நீங்க கொடுத்துருக்கீங்க, இது முடிக்கணும்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு டேட்டாவாலதான் என்னுடைய வேலை வந்து பெண்டிங்ல நிக்குது அப்படின்னு பல சேஃபர் ஜோன்ல நம்மள வந்து இருக்கதான் பார்த்துப்போமே தவிர நாம வேலையை முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆனா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பலவித சாக்கு போக்குல சொல்றோம். இதுக்கெல்லாம் நம்மளுடைய மூளை நல்லா வேலை செய்யுது. ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த டேட்டாஸ் வந்தாதான் இந்த வேலை முடியுமானா இல்லவே இல்லை. அதுக்கும் இதுக்கும் துளி கூட ஒரு தொடர்பே இல்லாம தான் வந்து போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பலவித சாக்கு போக்குகளை நாம சொல்லி பலவித கதைகளை வந்து நம்ம சொல்றோம். இந்த மாதிரி சொல்லி அந்த வேலையை எப்படியெல்லாம் பெண்டிங் போடுறோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப திறம்பட செய்யறோம். நம்மளும் செய்யறோம், நம்மளோட இருக்கவங்களும் இதை வந்து செய்யறாங்க. ஆனா இதை வந்து நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இன்சார்ஜ் இது எல்லாமே அவர் வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நல்ல இன்சார்ஜா இருக்கிறவரு இதுக்கு உண்டான ஆக்ஷன் வந்து கண்டிப்பா எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கிருஷ்ண பரமாத்மா எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுத்தாரு அப்படின்னா, அர்ஜுனனை பார்த்து என்னடா கஸ்மாலம் அப்படின்னுட்டு பேசிடுறாரு. உடனே வந்து நம்மளா தெரியும்
கஸ்மலம் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு மெட்ராஸ் பாஷை. அது வந்து நம்ம மெட்ராஸ் சைடு போனா நம்ம காதுல கேட்கக்கூடிய ஒரு வசை சொல். வசை சொல்னா என்னது? ஒரு திட்டுற சொல். இந்த மாரி சொல்ல நம்ம காதுல கேட்டுருப்போம். இந்த மாரி ஆமாங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன பார்த்து பகவத்கீதையிலேயே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அந்த கஸ்மலம் அப்படின்ற வார்த்தை. அது நாளடைவுல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கஸ்மாலம் அப்படின்னு ஆயிடுச்சு. எப்படி திருநின்றவூர் வந்து திண்ணனூர் மாறிடுச்சோ, பூவிருந்தவல்லி எப்படி பூந்தமல்லின்னு மாறிடுச்சோ, அதே மாரி கஸ்மலம் அப்படின்ற வார்த்தை கஸ்மாலம் அப்படின்னு மாறிடுச்சு. அது ஆனா அந்த கஸ்மலம் அப்படின்றதுக்கு, இல்ல கஸ்மாலம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்ன்னு யாருக்குமே தெரியாது. என்ன அப்படின்னா, மலம்னா தெரியும். நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய அழுக்கு. கஸ்மலம் அப்படின்னா, அழுக்கிலே மூழ்கி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் பார்த்து சொல்றாரு. இந்த மாரி அழுக்குலயே மூழ்கி இருக்கிறியே, இந்த அழுக்குல இருந்து நீ எப்ப வெளியில வரப்போற? அப்படின்னு சொல்றாரு. இந்த அழுக்கு அப்படின்ற ஒண்ணு உனக்கு எந்த ஒரு வெற்றியும் தராது, எந்த ஒரு உயர்வையும் தராது, எந்த ஒரு புகழையும் தராது, எதுவுமே தராது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இதுலயே மூழ்கி இருக்கிற? அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவர் அழுக்குன்னு எத மீன் பண்றாரு அப்படின்னா, அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஆச்சாரியர்கள் இவங்கள தான் வந்து அவர் வந்து ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. இந்த மாதிரி நீ அவங்க பண்ண தப்ப எதையுமே சுட்டி காட்டாம, நீ பாட்டு என்ன பண்ற? அவங்க பண்ணது நியாயம் அப்படின்னு வாதிடுற. அவங்கள எதிர்த்து போர் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்மீக அறிவு என்ன அப்படின்னு இப்பதான் அவர் வந்து பேசவே ஆரம்பிக்கிறார். எதிர்ல நிக்கிறவங்க எல்லாருமே உன்னுடைய சொந்தக்காரங்க, உன்னுடைய உறவினர்கள், ஆச்சாரியர்கள்னா குருமார்கள். இவங்க அப்படின்னு பார்த்து தானே நீ அவங்க கிட்ட போர் செய்யறதுக்கு தயங்குற, ஒரு கலக்கமா இருக்கிற. அதுவே அவங்க யாருமே உனக்கு தெரியாதவங்களா இருந்தா என்ன பண்ணியிருப்ப? உடனே அவங்க கிட்ட போர் செஞ்சிருப்ப. அவங்கள எதிர்த்து இந்நேரம் நீ வெற்றி பெற்றிருப்ப. இதெல்லாம் பண்ணியிருப்ப. ஆனா நீ என்ன பண்ற? ஒரு அகிம்சாவாதி மாதிரி நான் போரே செய்ய மாட்டேன். எனக்கு வந்து வெற்றியே வேணாம். நான் வந்து ஒரு ரத்தம் படிந்த வெற்றிய என்னால பார்க்க முடியாது. இந்த மாரிலாம் நீ பேசுறியே! இது எந்த வகையில நியாயம்? அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன பார்த்து கேட்கிறாரு. ஆனா அரசவையில திரௌபதியோட சேலைய புடிச்சு இழுத்தது எவ்வளவு ஒரு ஈனமான செயல். இந்த ஈனமான செயல பார்த்துட்டு உனக்கு வேகம் வர வேணாவா? அவங்களோட கைய நீ வெட்ட வேணாமா? இப்படிலாம் வந்து யார் கேட்கிறாருன்னா, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன பார்த்து கேட்கிறார். ஆனா நீ ஏன் இதெல்லாம் செய்யலன்னா, உன்னுடைய உறவினர்கள்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ இவ்வளவு தயக்கத்தோட நிக்கிற. போர் புரிய மாட்டேன். எனக்கு வெற்றி வேணாம். எனக்கு ரத்தம் படிந்தத எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். இப்படிலாம் நீ சொல்லி உன்னுடைய கடமையில இருந்து நீ நழுவ பார்க்கிற. நீ ஒரு கர்மயோகி. கர்மயோகினா என்ன பண்ணணும்? உனக்கு என்ன ஒரு கடமை உனக்கு சொல்லியிருக்காங்களோ, என்ன ஒரு வேலை உனக்கு குடுத்திருக்காங்களோ, அந்த வேலைய நீ திறம்பட செய்யணும். அத விட்டுட்டு, என்னால இந்த வேலை செய்ய முடியல. அதுக்கு இந்த மாரி வேரியஸ் ரீசன நீ காரணம் காட்டுற. காரணம் காட்டுறதுக்காக நீ இல்லவே இல்ல. உனக்காக குடுக்கப்பட்ட வேலைய நீ செய்யறதுக்காக தான் நீ இந்த இடத்துல இருக்கிறியே தவிர, காரணம் சொல்றதுக்கோ, எதுக்காகவும் நீங்க இல்ல. உறவினர்கள் அப்படின்றவங்கள யாருப்பா? எதிர்க்க நிக்கிறவங்களலாம் உறவினர் சொல்றியா? அவங்கலாம் யாரு? அந்த உடல்கள்லாம் அழியக்கூடிய உடல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்மா ஆன்மீகத்த பத்தி இப்பதான் அவர் வந்து பேசவே ஆரம்பிக்கிறாரு. அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா, நான் யார்? இதுல ஸ்லோகம் வந்து 10ல இருந்து 13 வரைக்கும் பார்க்கலாம். ஆ நம்மளுடைய உடல் அப்படின்னா, பல உயிருள்ள செல்களால் ஆனது. பல லட்சக்கணக்கான செல்கள் வந்து புதிதாய் பிறக்குது. பல லட்சக்கணக்கான செல்கள் வந்து இறந்தும் போகுது. இது எதுவுமே வந்து பகவத்கீதையில சொல்லலைங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க எதுனா சயின்ஸ் தான். சயின்ஸ்ல மட்டும் தான் இத சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிறந்த குழந்தைய எடுத்துப்போமே, அது வந்து நம்மளுடைய 2 கைக்குள்ளவே அடங்கிடும். அதுவே வந்து கொஞ்சம் வளர்ந்து ஒரு 70, 80 கிலோ ஒரு 40 வயசோ, இல்ல ஒரு 30 வயசுல ஒரு 80 கிலோ, 70 கிலோ அடையறாங்க அந்த குழந்தை அப்டின்னா, அந்த உடம்புல புதிதாய் பிறக்கக்கூடிய செல்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இறக்கக்கூடிய செல்கள் வந்து எண்ணிக்கை அந்த கவுண்ட் வந்து குறைவா இருக்கும். அ அதனால தான் அவங்களுடைய உடல் வளர்ச்சி ரொம்ப அதிகமா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அ பிறந்த குழந்தைய எடுத்துக்கோங்களேன். ஆ ஒ ஒரு குழந்தை பொறக்குது அப்படின்னா, ஒரு 1 1/2 கிலோல இருந்து 3 கிலோ தான் அதனுடைய வெயிட் இருக்கும். அது நாளடைவுல வளருது அப்படின்னும்போது, இந்த கவுண்ட் வேரியேஷனால அதனுடைய உடல் வளர்ச்சி அதிகரிக்குது. அந்த குழந்தை வந்து ஒரு 23 வயசாகும்போது என்னவாகும்னா, பல லட்சம் செல்கள் ஒரு 10 லட்சம் செல்கள் வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் செல்கள் வந்து இறக்குது அப்படின்னா, அதே கவுண்ட்ல 10 லட்சம் செல்கள் வந்து புதிதா உற்பத்தி ஆகுது. அப்ப அவங்களுடைய பாடி எப்படி இருக்கும்னா, பேலன்ஸ்டா இருக்கும். அதாவது ரொம்ப குண்டாவும் இருக்க மாட்டாங்க, ஒல்லியாவும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 10 இறக்குது, 10 புதிதாய் வருது. ஈக்குவலா இருக்கு. அதுவே வந்து ஒரு முதிர்வை அடையும்போது, ஒரு முதுமையை நோக்கி அவங்க போறாங்க அப்படின்னா, புதிதாய் உற்பத்தி ஆகக்கூடிய செல்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கும்னா, குறைஞ்சு போயிடும். இறக்கக்கூடிய செல்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஒரு கட்டத்துல புதிதாய் உற்பத்தி ஆகக்கூடிய செல்களே கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. இறக்கக்கூடிய செல்களோட எண்ணிக்கை தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை, அந்த நாளைதான் வந்து மரணம் எய்திய நிலை, மரண நாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மரணம் அடைந்த உடலை வந்து என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க இல்ல புதைப்பாங்க. இந்த மாதிரிதான். இதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. இப்ப வந்து இப்ப என்னைய எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் வந்து பொறக்குறேன். நான் வந்து இளைஞன் ஆகுறேன். எனக்கு வயசாயிடுது. நான் வந்து நோய்வாய்ப்படுறேன். நான் ஒரு கட்டத்துல இறந்துடுறேன். அப்ப இந்த மாரி எல்லாமே நான் சொல்லும்போது, இதுல நான் என்ன சொல்றேன்? எல்லாமே நான் சொல்றேன். இந்த நான் அப்படின்றது என்ன? நான் அப்படின்னா யாரு? அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் நமக்குள்ள வருது. இந்த இடத்துல நாம அறிவியல் அப்படின்றத தாண்டி ஆன்மீகம் அப்படின்ற ஒரு எல்லைக்குள்ள நாம நுழையிறோம். உண்மைதாங்க. ஒரு உடம்புல வந்து ஒரு செல் இருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த செல் இருந்துதான்னா இல்லவே இல்ல. இன்னைக்கு அந்த செல் இருக்கு. இதுவே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செல் இருக்குமானா, அதுவும் இருக்காது. ஆ அததான் நம்ம என்ன சொல்றோம்னா, புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னது? டெய்லி டெய்லி நம்ம குழந்தையா பொறக்குறோமா? ஓவர் நைட்ல வளர்ந்து பெருசாயிடுறோமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. புதிதாய் பிறந்தோம் அப்படின்னா என்னன்னா, புதிய செல்கள் நம்ம உடம்புல தோன்றுது. பழைய செல்கள் அதாவது அது அவங்களுடைய வயத பொறுத்து குறைவா இறக்கலாம். இல்ல ஈக்குவலா வந்து அந்த செல்கள் வந்து இறந்து போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதுவே வந்து புதிதாய் பிறந்தோம் அப்படின்னா, குழந்தையாவே இருந்தோம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? அவருக்கு வந்து ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்க. பொறந்த குழந்தையாவே இருக்கிறாரு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இவருக்கு ஏதோ உடல் வளர்ச்சியில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னுட்டு அதுக்கு ஒரு கதை ஒண்ணு வச்சு ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு நம்ம நல்லா பேசிருவோம். சரிங்களா? அந்த மாதிரிலாம் இல்ல. புதிதாய் பிறந்தோம்னா இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்றாங்க. பல லட்சக்கணக்கான செல்கள் வந்து இறக்குது, புதிதாய் பிறக்குது. இப்படி டெய்லி டெய்லி இது நடந்துகிட்டே இந்த ப்ராசஸ் இருந்தாலும், எல்லா நாள்லயும், எல்லா நிலையிலயும் இந்த நான் அப்படின்ற ஒண்ணு மட்டும் தான் வந்து என்னைக்குமே மரணிக்காது, என்னைக்குமே அழியாது. அப்படின்னா இந்த நான் அப்படின்றது என்ன? எல்லா நாளுமே அதாவது ஒரு உடல் வந்து புதிதா செல்கள் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா, பழைய செல்களுடைய கவுண்ட் வந்து குறையுது அப்படின்னா, அது குழந்தை பருவ வளர்ச்சின்னு சொல்றோம். அதுவே முதிர் வயதான உடனே புதிய செல்களுடைய உற்பத்தியே இருக்காது அப்படின்னு பார்த்தோம். அந்த மரண நிலை எய்தும்போது, அந்த உடல் வந்து இன்னொரு ஒரு உடம்புக்கு போயிடும். அதுதான் வந்து ஆன்மா. அதுதான் நான் அப்படின்றது வேற ஒரு கட்டமைப்பு நிறைந்த ஒரு உடலுக்குள்ள போய் அது போய் சென்று சேர்ந்துடும். அதுதான் வந்து அடுத்த பிறவி, அடுத்த பிறப்பு அப்படின்னு நாம வந்து சொல்றோம். நம்மளுடைய உடம்பு அப்படின்றது என்ன? பஞ்சபூதங்களால் ஆனதுதான். இந்த பஞ்சபூதங்கள்ல வந்து இருக்கிறது உடல் வந்து இறந்து போயிருச்சு அப்படின்னா, அடுத்த பஞ்சபூதங்கள் நிறைந்த வேறொரு உடம்போட அந்த நான் அப்படின்றது உள்ள போய் புகுந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அ இதுல வந்து என்ன தெரியுது? அர்ஜுனா நீ யார்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு சொல்ற? எதிர்க்க நிக்கிறவங்கலாம் யாரு? இறந்து போன உடல்கள். இன்னைக்கு அவங்க உன் கண்ணுக்கு தெரியிறாங்களே தவிர, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க உடம்புல அந்த செல்கள்லாம் இல்லவே இல்ல. இன்னைக்கு தான் அந்த செல்கள் இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாரு, அந்த உடம்புல இந்த செல்கள் இருக்குமானா இல்லவே இல்ல. அப்ப நீ சாகடிக்கல, இல்ல அவங்களோட போரிடல, எதுவுமே பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்பு என்னவாயிடும்? அழிஞ்சு தான் போயிடும். அப்பேற்பட்ட தானாவே அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அந்த உடம்ப, நீ ஏன் இப்படி சாகடிக்கிறதுக்கு யோசிக்கிற? நான் வந்து கொலை செஞ்சுருவேனோ? நான் வந்து பாவம் செஞ்சுருவேனோ? நான் வந்து அவங்களுக்கு வந்து ரத்தம் படிந்த வெற்றிய நான் பார்க்க மாட்டேன். இப்படிலாம் நீ பேசுறியே, இந்த நான் அப்படின்ற அந்த நான் என்ற அத விட்டுட்டு வெளியில வா. அப்பதான் உனக்கு வந்து ஒருவித புரிதல் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அப்புறமா தான் ஆன்மா அப்படின்னா என்ன அப்படின்றதே சொல்லறதுக்காக இவர் வந்து பகவத்கீதையில துவங்குறார். அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மனதின் சமநிலை. இந்த ஸ்லோகத்துல வந்து 14ல இருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய கருத்துக்கள தான் இந்த ஸ்லோகத்துல அதாவது இந்த தலைப்புல வந்து சொல்றாங்க. மனித உடல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு நிலையற்றது. ஆன்மா தான் நிலையானது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆ இந்த சாங்கிய யோகம் 2வது அத்தியாயத்துல 14வது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சொல்லியிருக்க கருத்தோட நம்மளுடைய மகாத்மா காந்தியோட உரை என்ன அப்படின்னு சேர்த்து பார்க்கலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் என்னன்னா கண், காது, மூக்கு, வாய், தோல் இததான் நம்ம ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஐம்புலன்கள் எப்படி இந்த உலகத்தோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த உலகத்தோட நமக்கு வந்து ஒரு தொடர்பு, ஒரு கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா, இந்த ஐம்புலன்களால மட்டும் தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள நாம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். கண்ணால பார்க்கிறோம். சவுண்ட்ஸ காதால கேட்கிறோம். வாயால பேசுறோம். ஏதோ ஒரு ஸ்மெல் இருக்குன்னா, அத மூக்கால நுகர்கிறோம். ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா, அத கையால தொடறோம். இந்த மாரி ஐம்புலன்களால மட்டும் தான் நம்மள இந்த உலகத்தோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்க முடியும். ஆனா இந்த உலகத்துக்கும், நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்டின்னா, நம்ம வந்து அந்த இடத்துல ஐம்புலன்களோட வேலை எதுவுமே அந்த இடத்துல நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐம்புலன்களுடைய பாதிப்பு எதுவும் ஏற்படாம நமக்கு இருக்கணும் அப்டின்னா, நாம என்ன பண்ணணும் அப்டின்னா,
நம்ம ஐம்புலன்களை வந்து ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். ஐம்புலன்களை அடக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஐம்புலன்களை நாம தான் அடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளோட ஐம்புலன்களை வச்சாலும் மட்டும்தான் நம்ம வந்து எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ எதுக்கு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு காஃபியே இருக்கு. அந்த காஃபி வந்து சூடா இருக்கா இல்ல குளிர்ச்சியா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்தா தெரியாது. அத போய் தொட்டு பார்ப்போம். அப்பதான் அதனுடைய உண்மையான தன்மை, அது சூடா இருக்கா இல்ல குளிர்ச்சியா இருக்கா, அதான் சில்லுன்னு இருக்கா அப்படின்றத நம்மளால உணர முடியும்னு சொல்றாங்க. அது போலதான் இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுமே சம்பந்தமே நம்ம வந்து வச்சுக்கல அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்ல. ஆனா அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு விதத்துல இந்த உலகத்தோட தொடர்புல தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மள நாமளே எப்படி பாதுகாக்கிறது? அந்த மாதிரி நம்ம ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கும் போது நம்மளுடைய மனதுக்குள்ள ஒரு பதிவு வந்து ஏற்படுது. அந்த பதிவுனாலதான் நம்ம ரொம்ப வந்து அவஸ்தைக்கு உள்ளாகுறோம். அதனால பலவித துன்பங்கள் வருது, பலவித மகிழ்ச்சிகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆஹ் இதுக்கு வந்து ஒரு உதாரணமா ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்குள்ளயே ஒரு சண்டை நடக்குது. அப்போ வந்து என்ன பண்றாருன்னா, அ முன்னாள் வச்சுக்கோங்களேன். முன்னாள் வந்து சண்டை நடக்குது 2 பேருக்குமே. மறுநாள் ஆயிடுது. அந்த சண்டை போட்ட ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையுமே மறந்துட்டு இன்னொருத்தர் கிட்ட போய் சகஜமா பேசுறாரு. உடனே அந்த எதிர்க்க இருக்கிறவருக்கு ஒரே கோவம். "நேத்து என்ன நீ திட்டிட்ட இல்லையா? எப்படி இன்னைக்கு வந்து நீ பேசுற?" அப்படின்ற மாரி அவருக்குள்ள ஒரு கோவம். உடனே என்ன பண்றாரு, அவரு மீதி திட்ட வேண்டிய வச்சிருந்த அந்த பேலன்ஸ் வார்த்தைகள் அது எல்லாமே கொட்டி தீர்த்துடுறாரு எதிர்க்க இருக்கவர்கிட்ட. ஏன்னா பேச வந்தவருக்கு வந்து ஒரு ஞாபக மறதின்னு வச்சுக்கலாம். அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமா வந்து பேசுறாரு. ஆனா எதிராளியா இருக்கிறவருக்கு மீதி சண்டைய எப்படியாவது இன்னைக்கு போட்டு அவரை திட்டி தீர்த்துடணும். இல்ல அந்த இடத்த விட்டு நான் போயிடணும் அப்படின்னுட்டு அவருடைய ஆவேசத்தை எல்லாத்தையும் போட்டு கொட்டிடுறார். ஏன்னா, அவருக்கு தேவையற்ற ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கு அந்த எதிராளிக்கு. அதனால எல்லாம் பேசி முடிச்சுடுறார். பேசி முடிச்சோனே எதிர்க்க இருக்கிறவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு இவருக்கு? ஏன் இந்த அளவு நம்மகிட்ட இப்படி பிஹேவ் பண்றாரு? அப்படின்ற மாரி சொல்றாரு. இத இன்னும் நம்ம போய் ரொம்ப டெப்த்தா பார்க்கணும் அப்படின்னா, அந்த திட்டி தீர்த்தார் பார்த்தீங்களா? அவருக்கு வந்து இவர் மேல மட்டும் தான் கோவமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்ல. இத தாண்டி இவர மாரி யார பார்த்தாலும் அவர் கோவப்படுறாரு. இவருடைய இனத்தவர்கிட்ட கோவப்படுறாரு. இவருடைய ஜாதியினர் கிட்ட கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய மொழியினர் கிட்ட கோவப்படுறாரு. இவர் ஊர் மக்கள் கிட்ட கோவப்படுறாரு. இவருடைய வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் கோவப்படுறாரு. இந்த மாரி ஒருத்தர் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை ஒரு பொது பிரச்சனையா ஆயிடுது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட எல்லார்கிட்டயுமே ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையா அது மாறி போய் நிக்குது. இதுதான் வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இது. இதுவே வந்து நம்ம ஒரு நேர்மறையா பேசணும் அப்டின்னா, இதுல சொல்லியிருக்காங்க, ஒரு திருநெல்வேலிக்காரங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா, திருநெல்வேலிக்காரர ரொம்ப பிடிக்கும். என்ன மனசுக்குள்ள நான் பதிய வச்சுக்கிட்டேன்னா, திடீர்னு ஒருத்தர் வராரு, என்ன பார்க்குறாருன்னா, அவர் திடீர்னு சொல்றாரு, பேசும்போது நான் வந்து என்னுடைய ஊர் வந்து திருநெல்வேலி. நான் அங்கருந்து வரேன் அப்டின்னு சொன்னோனே, உடனே எனக்கு தான் முன்னாடியே திருநெல்வேலிக்காரர ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா, உடனே அவர்கிட்ட ரொம்ப கேஷுவலா ரொம்ப நாள் பழகுன மாதிரி, ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சுர்றேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவர்கிட்ட ஷேர் பண்றேன். அவர்கிட்ட அவர் சொல்றது எல்லாமே நான் காது குடுத்து கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இந்த மாரி போயிட்டுருக்கும்போது, இந்த மாரி விஷயங்களும் நம்மளுடைய மனசுல வந்து நிக்கிது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே முக்கிய காரணம் எதுன்னா, இந்த ஐம்புலன்கள் தான். இந்த ஐம்புலன்கள் மூலமா தான் நமக்கு வந்து ஏற்பட்டுள்ள அனுபவங்கள் எல்லாமே நம்மளுடைய பதிவுல போயி, அது ரொம்ப அப்படியே ஸ்டோர் ஆகுது. இந்த பதிவுகளால நம்ம என்ன பண்றோம்னா, அ பாதிப்புகளுக்கு உள்ளாகுறோம். பயம் முதல்ல எங்க இருந்து வருது பார்க்கலாம். ஒரு விஷயத்த பத்தி பயம்னா எங்க? ஒரு விஷயத்த பத்தி இருக்கலாம். இல்ல ஒரு நபர பத்தி இருக்கலாம். அவங்க கிட்ட நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களால நமக்கு வந்து அந்த பயம் அப்படின்ற வந்து ஒரு உணர்வு ஏற்படுது. இந்த ஆனா குழந்தைங்கள எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு பயமே இருக்காது. "இளங்கன்று பயம் அறியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ரொம்ப குறைவான அளவு தான் பதிவு இருக்கும். அந்த பதிவின் மூலியமா அவங்க எதையுமே வந்து ரெட்ரீவ் பண்ணிக்க மாட்டாங்க, தன்னுடைய பதிவுகள. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய ஞாபக சக்தி எல்லாமே என்னைக்கோ நடந்தது. அது சந்தோஷமான அனுபவங்களா இருக்கலாம், இல்ல துக்கமான அனுபவமா இருக்கலாம். அதையே நம்ம அதுக்குள்ளவே உழன்று என்ன பண்ணுவோம்னா, அதுலருந்து வெளியிலயே வரமாட்டோம். அத அதிகப்படுத்திப்போம். இல்ல, நம்மளுடைய நிலைமையே ரொம்ப மோசமான நிலைமைக்கு கூட போயிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து ஏற்படுது அப்டின்னா, நம்மளுடைய அந்த பதிவு தான் காரணம். இதுக்கு நாம வந்து நம்மளுடைய ஐம்புலன்கள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க தெரியல. இத எல்லாமே கட்டுப்படுத்த முடியாதா அப்டின்னா, கிடையவே கிடையாது. இத கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும். அது எல்லாமே வந்து ஒருவித பயிற்சி. தியானம், யோகா இந்த மாரி பலவித பயிற்சிகளால நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இத கண்டிப்பா வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அ அது மட்டும் இல்லாம, அ ஒருத்தருடைய ஆரம்ப காலகட்ட இந்த
இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கதைய அதாவது இந்த தலைப்புல வந்து காந்தி உரை எழுதும்போது அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஷேர் பண்றாரு. அவர் வந்து கோர்ட்ல ஆரம்ப காலத்துல வக்கீலா இருந்தபோது, அப்ப வந்து அவர் கோர்ட்ல இருக்கும்போது, அவருக்கு வந்து ஒரு வித மன சஞ்சலம், ஒரு மனசுல ஒரு குழப்பம், ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்னால அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அந்த இடத்துல இருக்க முடியல. என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் வெளியில போய் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. வெளியில வந்து கேம்பஸ்ல வந்து ஒரு நடைப்பயிற்சிய மேற்கொள்றார். சின்னதா ஒரு வாக் போறார். அப்போ வாக் போம்போது தான் அவருக்கு வந்து மனசுக்குள்ள ஞாபகம் வருது. ஐயோ! சாங்கிய யோகம், மனதின் சமநிலை, சாங்கிய யோகத்துல இந்த 2ஆ இருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்துல வந்து என்னன்னா, மனச வந்து எதுக்குமே எந்த ஒரு பதிவுக்குமே நம்மளால அதிகமா அ ஆட்படுத்திக்க கூடாது. அதிகமா அதுல வந்து ஈடுபடுத்திக்க கூடாது அப்படின்னு இருந்துச்சே. அதுலருந்து நாம எப்படி நம்மள வந்து மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த ஒரு மோசமான ஒரு மன அழுத்தத்துல இருந்து உடனே ஒரு ஜாலி மூடுக்கு அவர் வந்து வந்துடுறாரு காந்தி. உடனே என்ன பண்றாருன்னா, உடனே கோர்ட்டுக்கு போறாரு. அங்க அவரு எடுத்து நடத்த வேண்டிய கேஸ எடுத்து வாதாடிடுறாரு. அந்த கோர்ட்ல வாதாடின கேஸ்ல அவர் ஜெயிச்சாரா? இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த இடத்துல குடுக்கல. அத பத்தியும் நமக்கு அது தேவையில்ல. அது செகண்டரி தான். இதுலருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, ரொம்ப நம்ம மனசுல ஒரு ஆழமான பதிவை என்னைக்குமே வந்து நம்ம வச்சுக்க கூடாது. அதனால பாதிப்பு வந்து ஏற்படும். அந்த பாதிப்புனால நமக்கு கண்டிப்பா அ அனுபவம் வந்து சுகமாவும் இருக்கலாம், துக்கமாவும் இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். அதனால பதிவுகள ரொம்ப குறைவா வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த தலைப்பு என்னன்னா, ஆன்மாவிற்கு அழிவில்லை. இதுல ஸ்லோகம் வந்து 16, 18. இந்த 3 ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம் தான் இதுல குடுத்திருக்காங்க. என்ன அப்டின்னா, எது ஆரம்பத்துல இல்லையோ, அது கடைசிலயும் இல்ல. அப்டின்றது தான் இந்த இடத்துல. நடுவுல வந்து போறது தான் நிலை. அ அதாவது எது ஆரம்பத்துல இல்லையோ, கடைசில இல்ல. அப்டியே இருக்குது பாத்தீங்களா? அது மட்டும் தான் நிலையானது. ஆமாங்க. நம்ம நம்ம வந்து பொறக்கும்போது இந்த உலகம் இருந்துச்சு. நம்ம இறந்தாலும் இந்த உலகம் இருக்கும். இந்த நம்ம வந்து போறோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஒரு மாயை. அப்ப நிலையானது எது? அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகம் தான் வந்து நிலையானது. அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் அப்படின்றது வந்து ஒரு அழியக்கூடியது. ஆன்மா அப்படின்றது ஒரு அழிவில்லாத ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அழியக்கூடிய உடல பத்தி நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோமே, இது வந்து ஒரு வீண் தானே! அத பத்தி நாம ஏன் நெனச்சு நம்மளுடைய டைம வேஸ்ட் பண்ணணும்? சரி அழிவில்லாத ஆன்மாவ பத்தி நெனச்சுக்கிட்டே இருக்கோமே! அது அது அழிய போறதே கிடையாது. அத பத்தி நெனச்சாலும் சரி, நெனைக்கலனாலும் சரி, அதுக்கு ஒரு அழிவே கிடையாது. அதனால அத நெனச்சும் நம்ம வந்து டைம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், என்னுடைய வந்து ஆச்சாரியர்கள், இவங்கள எதிர்த்தெல்லாம் நான் வந்து போர் செஞ்சா, அவங்கள வந்து கொலை செஞ்சுருவேன். அப்படிலாம் வந்து அந்த இடத்துல வந்து அர்ஜுனனுக்கு இருந்த கலக்கத்துக்கு வந்து கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல கன்டினியூஸா அதனுடைய கருத்துக்கள வந்து ஷேர் பண்றாரு. என்ன அப்டின்னா, நிலையானது, நிலையற்றது அப்டின்ற புரிதல் கண்டிப்பா வந்து உனக்கு புரிதல் வந்து இருக்கணும். அந்த புரிதல் இருந்துட்டாலே நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த புரிதல பத்தி உண்டான இந்த 3 ஸ்லோகங்களுடைய இந்த சாராம்சம் தான் இது அப்டின்னு சொல்றாங்க. அதே சமயம் நாம வந்து யாராவது ஒருத்தர சாகடிச்சுடுறோம். இல்ல யாரையோ ஒருத்தர அ கொன்னு நம்ம வந்து கோர்ட்ல போய் நின்னு பேசுறோம். இந்த மாதிரி பகவத்கீதை 16, 17, 18ல சொல்லியிருக்கு. மனித உடல் அப்படின்றது வந்து அழியக்கூடியது. அதனால அத கொலை செய்யலாம். அது தப்பே கிடையாது. இந்த மாரி கொலை பண்ணிட்டு எ சொன்னது அதாவது அதுல சொல்லியிருக்கிறபடி தான் நான் செஞ்சிருக்கேன். தவறில்ல. அதனால செஞ்சேன் அப்படின்னுட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அ இதெல்லாம் வந்து ஒரு தவறான கருத்து. அப்டின்னிட்டு காந்தியடிகள் வந்து பயப்படுறாரு. இந்த மாரி ஒரு அபாயம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னு சொல்றாரு. ஜட்ஜ் கேட்கிறாராம் ஒரு கோர்ட்ல ஒருத்தர, இந்த மாரி என்னப்பா? ஏன் கொலை பண்ணேன்னா, இந்த மாரி பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் கொன்னேன் அப்டின்னு அந்த ஆள் சொல்றாரு அப்டின்னா, அவருடைய அறியாமை, அவருடைய அறிவின் வளர்ச்சி அவ்வளவுதான் அப்டின்னு நம்ம எடுத்துக்கணுமா. ஒரு செயலோ, இல்ல ஒரு கருத்தோ ஒரு இடத்துல சொல்றாங்கன்னா, அது எப்படி, யாருக்கு, எந்த வகையில, எப்படி சொல்லியிருக்காங்க, அத எப்படி பயன்படுத்தணும் அப்படிதான் யோசிக்கணுமே தவிர, அத உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, குதர்க்கமா நீ ஒரு ஆன்ஸர சொன்னீன்னா, அந்த இடத்துல அதுக்கு எதுவுமே ஒரு வேல்யூவே இருக்காது, அப்படின்னு சொல்றாங்க. கீதா உபதேசம் செய்யப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, போர்க்களம். ஆ ராஜ வம்சத்துல பிறந்த அர்ஜுனன். அவர் வந்து ஒரு சத்திரியர். அப்படின்னா என்னது? அரச வம்சத்துல பொறந்தவங்கள தான் நம்ம சத்திரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஆ அந்த மாரி சத்திரியர் வந்து அவருடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தா, அவருடைய நாட்ட காப்பாத்தணும், நாட்டு மக்கள காப்பாத்தணும்,
போர் புரியும் போது வெற்றி அடையும். இதுதான் அவருடைய கடமையா இருக்கும். இப்ப காலகட்டத்துல நாம வந்து இந்த அரசருடைய ஆட்சி காலத்துல இல்ல. நாம இருக்கிறது வந்து இந்த பிரதம மந்திரி, முதலமைச்சர் இவங்களுடைய காலகட்டத்துல நாம இருக்கோம். அப்படின்னா, இப்ப யார் சத்திரியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலமைச்சர், பிரதமர் இவங்கள தான் வந்து சத்திரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுடைய கடமை என்ன? அவங்க நம்மள காப்பாத்தணும், நாட்ட காப்பாத்தணும், மக்கள காப்பாத்தணும். அண்டை நாட்டுக்காரங்க யாராவது சண்டை போட வந்தாங்கன்னா, நம்மளுடைய நாட்ட எப்படி வந்து பத்திரப்படுத்திக்கணும் அப்படின்னா, "இல்ல நான் ஒரு அகிம்சாவாதியா தான் இருப்பேன். நான் சண்டையே போட மாட்டேன்." அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளுடைய நாடு என்ன பண்ணிடும்? அவங்க கிட்ட போயிடும். நம்மளுடைய நாட்ட அவங்க வந்து கைப்பற்றிடுவாங்க. அதனால பாதிப்பு யாருக்கு? அப்படின்னு சொல்றாரு. ஆ நான் போரே செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம அகிம்சாவாதி மாரி சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு கடமை குடுத்துருக்காங்கன்னா, அந்த கடமைய நீ திறம்பட செய்யணுமே தவிர, அத விட்டுட்டு நீ எக்காரணத்த கொண்டும் அதிலிருந்து பின்வாங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க என்னன்னா, ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை வந்து தப்பு பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூல்ல இருந்து பேரண்ட்டுக்கு ஒரு கால் போது. இந்த மாரி நீங்க நாளைக்கு வாங்க, என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி, அ 2 ஸ்டூடண்ட் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரோட வீட்டுக்கும் வந்து டீச்சர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே 2 பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க ஸ்கூலுக்கு. வந்து என்ன பண்றாங்கன்னா, 2 பேரண்ட்டுமே அவங்கவங்க குழந்தை பக்கம் தான் நியாயம் அப்படின்ற மாரி பேசுறாங்க. என் பையன் தப்பே பண்ணவே இல்ல. அந்த பையன் தான் தப்பு பண்ணான். என் பையன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு வாதிடுறாங்க. அந்த எதிர்க்க இருக்கக்கூடிய பையன் என்ன பண்றான்? அந்த பேரண்ட் என்ன பண்றாங்க? இல்ல, இல்ல என் பையன் தப்பே பண்ணல. அவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாரி அவங்க 2 பேருமே மாத்தி, மாத்தி வந்து ஆர்க்யூ பண்றாங்க. அந்த இடத்துல டீச்சருக்கு தான் ரொம்ப பெரிய தலைவலி ஆயிடுது. ஆனா எதிர்க்க இருந்து பார்த்தவங்க அந்த டீச்சர். யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா பேரண்ட் என்ன பண்றாங்க? அவங்களுடைய அந்த அறிவினுடைய மழுங்கனத்தனத்தினால தன்னுடைய பிள்ளைய வந்து காப்பாத்தணும்னு நெனைக்கிறாங்க. பிள்ளை செஞ்ச தவற வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம ஸ்கூல்ல நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட்ட சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு கிளாஸ்ல வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை ஒரு கேர்ள் வந்து காப்பி அடிச்சிடுறா. காப்பி அடிச்சுட்டோனே அந்த டீச்சர் வந்து பாத்துடுறாங்க. பாத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்றாங்க. வர சொன்னோனே அந்த பேரண்ட் என்ன பண்றாருன்னா, இல்ல வராரு. வந்துட்டு இல்லவே இல்ல. என் பொண்ணு பாத்து எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க சும்மா சொல்றீங்க. அந்த மாதிரிலாம் வந்து அவர் பேசுறாரு. அந்த மாரி அவர் டீச்சர தான் ப்ளேம் பண்றாரே தவிர, அவர் வந்து தன்னுடைய பொண்ணு பண்ண தப்ப ஒத்துக்கிற நிலையிலேயே இல்ல. அவர அவர் மட்டும் வரல. அவர் கூட சேர்ந்து ஒரு ஊரே வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைய வேறு வடிவத்துல பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி அர்ஜுனன் எப்படி போர்க்களத்துல அ அதர்மம் வழியில அதர்மம் பண்ணிட்டு நிக்கக்கூடிய எதிர்க்க இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களுக்கு எப்படி தண்டனை குடுக்காம எப்படி நிக்கிறாரோ, அதே மாரி தான் பெற்றோர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, அ இன்னைக்கு நாம எல்லாமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நியாயத்தோட வழியில தான் செல்லணும். அதர்ம வழியில வந்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து தப்பு பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா, அந்த பேரண்ட் என்ன பண்றாங்க, அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்குறாங்க. அது வந்து பேரண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நாளடைவுல அந்த குழந்தை வளர்ந்து, சமூகத்துல அது ஒரு பெரிய வந்து ஒரு பாதிப்புக்கு அந்த குழந்தை தான் ஆளாகுதே தவிர, அந்த பேரண்டோட பாதிப்பு இருந்தா கூட குறைவா இருக்கும். ஆனா, முழுக்க முழுக்க பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது அந்த குழந்தைக்கு மட்டுமே தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆ ஒருத்த ஒ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அத சரி செஞ்சிடணுமே தவிர, இப்ப 2 பேர் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, என்ன பிரச்சனையோ, யார் பக்கம் நியாயமோ, அப்பவே அந்த பிரச்சனைய சரி செஞ்சு பார்த்து விலக்கி விட்டுடணும். ஆனா, அத விட்டுட்டு, இந்த ஒரு நபருக்காக ஒரு 50 பேரும், இந்த ஒரு நபருக்காக ஒரு 50 பேரும் வந்து சண்டை போடும்போது, அது ஒரு ஊர் பிரச்சனையா ஆயிடுது. அப்போ ஒரு ஊரே சண்டை போடும்போது, உள்ள போலீஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. துப்பாக்கியால ஷூட் பண்ணும்போது, நெறைய பேர் மேல புல்லட் வந்து பட்டுடுது. உடனே அந்த போலீஸ்காரங்களுக்கு பிரஷர். அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிங்க, "நீ எப்படிப்பா நீ வந்து புல்லட்லாம் வச்சு ஷூட் பண்ணிட்ட? பாரு எத்தன பேர் வந்து இதுவாயிட்டாங்க." அப்படின்னிட்டு அவங்க இவங்கள வந்து தொல்ல குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு சின்ன பிரச்சனை, எப்படி எப்படியோ யார் யார் மேலயோ போயி, கடைசியில அந்த பிரச்சனையோட திசையே வேற அந்த டைரக்ஷனே வேற விதத்துல போயிடுது. அப்ப அந்த பிரச்சனைய வந்து எங்க ஆரம்பிச்சுதோ, அதுக்கு உண்டான சொல்யூஷனே கிடைக்காது. அது வேற ஒரு இடத்துல அப்பவும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாம, அது ஒரு தொங்கலா தான் நிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆரம்பத்திலேயே அந்த பிரச்சனைய சரி செஞ்சு இருந்தோம்னா, அதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான சொல்யூஷன் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிரச்சனைன்னா, அது தனிநபர் பிரச்சனையா தான் இருக்கணுமே தவிர, அது பொது பிரச்சனையா நம்ம வந்து மாத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு ஊர்க்காரனா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சொந்தக்காரரா இருக்கட்டும், இல்ல ஒரு தன்னுடைய பிள்ளையாவே இருக்கட்டும், இல்ல உறவினர்களா இருக்கட்டும், யாரா கூட இருக்கட்டும். ஒரு பிரச்சனை, அவங்க பண்றது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, உடனே அந்த
பிரச்சனையோ இல்ல அந்த தப்பையோ அவங்களுக்கு சொல்லி அவங்களை திருத்த பார்க்கணுமே தவிர அவங்க எங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதர்ம வழியில நாம நின்னோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா வந்து எந்த ஒரு பலனுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த காலகட்டத்துல இருக்கிற நாம பகவத்கீதையை சரியா புரிஞ்சு அதை பயன்படுத்தினாலே நாம என்ன பண்ணலாம்னா அதை வந்து கண்ணனுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆராதனை அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் பார்க்கலாம். அதாவது 4 தலைப்புகள் முடிஞ்சிருச்சு. கன்க்ளூஷனா என்ன அப்படின்னா முதல் தலைப்பு பாசம் எனும் புதைக்குழி. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கடமையை கண்டிப்பா செய்யணும். அதுக்கு வந்து காரணமே சொல்லக்கூடாது. காரணம் வந்து நிறைய இருக்கலாம். ஆனா அந்த காரணத்தை சொல்லாம அது எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் நீ இருக்கிறியே தவிர காரணம் சொல்றதுக்கு நீ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 2வது வந்து நான் யார், நான் அப்படின்ற ஆணவம் யாருக்குமே இருக்கக்கூடாது. அந்த புரிதல் வந்து உனக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது வந்து மனதின் சமநிலை. எந்த ஒரு பதிவுமே நம்மள வந்து தாக்காத அளவுக்கு ரொம்ப ஆழமா போய் உள்ள வந்து போய் சேராத அளவுக்கு நம்மள நாமளே என்ன பண்ணிக்கணும்னா பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஐம்புலன்களை கட்டுப்படுத்தாம இருந்துட்டு ரொம்ப ஆழமான பதிவுக்குள்ள உள்ள போய் அதுலயே ஸ்ட்ரெஸ்லயே மூழ்கி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கே அது ஒரு பெரிய பிரச்சனையாயி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எந்த ஒரு பதிவுகளுமே நமக்குள்ள சேர்த்துக்காம குறைவான பதிவுகளா வச்சுக்கணும். அதனால நம்ம வந்து சுக துக்கங்களை ஈஸியா அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஆன்மாவிற்கு அழிவில்லை. ஆன்மா அப்படின்றது எந்த காலகட்டத்திலுமே அழியாத ஒண்ணு. உடல் மட்டும்தான் அழியக்கூடியது. இந்த அழியக்கூடிய உடல்ல இருந்து ஆன்மான்றது வேறு கட்டமைப்பிற்கு அடுத்தடுத்து போகுமே தவிர அது என்ன பண்ணாது, எக்காரணத்தை கொண்டு அதுக்கு அழியாது. இந்த காலத்துல இருக்கக்கூடிய நாம பகவத்கீதையில என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அந்த கருத்தை சரியா புரிஞ்சு பயன்படுத்தினாலே அதை நாம வந்து பெரிய ஒரு ஆராதனையா கண்ணனுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆராதனையா சொல்லி முடிக்கிறாங்க. தேங்க்யூ. ஒரு நல்ல புத்தக அறிமுக கூட்டத்துல நிறைய விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. இதுல வந்து நம்ம கண்டினியூவா வந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு புத்தக அறிமுக கூட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே பொதுவானது. அதை நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு. அத ரொம்ப தெளிவா வந்து இங்க கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கோம். கமெண்ட்ஸ் இருந்து மேம் நல்லா இருந்தது. ஒரு டாபிக்கும் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமா ஒவ்வொருத்தரும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு இது இருக்கு, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்றீங்க. நான் ரொம்பவே கேட்கறதுக்கு நம்ம வந்து மறுபடியும் அதை நம்மள ரிப்பீட்டட் பண்ணி நம்மள ரிஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளுமே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அதை சொல்ற விதங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே நம்மள வந்து ஒரு புதுப்பிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா விஷயங்களுமே நீங்க சொன்ன அந்த 4 டாபிக்குமே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சபிரா மேம். சார் விமலா மேம் கமெண்ட் சொல்றாங்க. சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். மேம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருந்தது நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம். எப்படி வந்து ஒரு கடமையை வந்து நம்ம ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி நம்ம கடமையில இருந்து வெளியில வரக்கூடாது, அது என்ன ஒரு ரீசன்ஸ் இருந்தாலுமே நம்ம கடமைகளை எப்படி செய்யணும், அது மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்ம ஒரு புக்கை எடுத்து படிக்கணும் அப்படின்னும் போது நிறைய ஹெசிடேஷன்ஸ் இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு புக் ரிவ்யூல வாரம் நம்ம சார் எழுதின அந்த புத்தகத்துடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் ஆழமா பதியுது. அதை சொல்றவங்களும் வந்து ரொம்ப தெளிவா அழகா எங்களுக்கு எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த விதத்துல நீங்க சொல்றீங்க. தேங்க்ஸ் a lot மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார் அனைவருக்கும் வணக்கம். ஷாப்பி சேவா அண்ட் டிஆர் டீம் நாங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து நமக்கு படிக்க அதுக்கு டைம் இல்லைன்னா கூட வாரம் ஒரு 4 சாப்டர் படித்து சொல்லும் போது அந்த சாப்டர் எடுத்து பார்க்கலாம், அதை வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கு. இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றது. எனக்கு சொன்ன சாப்டர்ஸ்ல மனதை வந்து எல்லா வகையிலும் எந்த கண்டிஷன்லயும் சமநிலையில வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. வந்து அது சரிதான்னு மனசுக்கு தோணுது. ஆனா வந்து அதாவது ஒரு சொலவடை உண்டு. என்னன்னா
என்னை நீர் புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். புடம் அப்படிங்கிறது வந்து ஒரு நெருப்பு கனல். அது அந்த கனல்ல போடும்போது தான் அதுல இருக்கிற கசடெல்லாம் அழிஞ்சு தங்கம் வந்து வெளியே வரும். அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்ஸ் இப்போ இவங்க டீச்சர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போதும் நம்ம வந்து தங்கமா நிக்கணும். அது வந்து எல்லாராலையும் முடியாது. 57 வயசுல என்னாலேயே முடியல. ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்கு. வந்து வந்து கஷ்டமான நேரத்துல வந்து பொறுமையாகவும் வந்து சரியாகவும் மன சமநிலை தவறாமலையும் அந்த பிரச்சனையை அணுகிறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம். அது வந்து இயல்புலையும் கொஞ்சம் இருக்கணும், அனுபவத்திலையும் வரணும். ரெண்டாவது வந்து இத்தனை பேர் இருக்கிற ஆர்கனைசேஷன்ல வந்து எல்லார் கூடயும் வந்து எல்லாருடைய சுச்சுவேஷனையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு சமநிலையோட மனசை வச்சுக்கணும் அப்படின்னு நான் இன்னில இருந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? இன்னைக்கு நீங்க சொன்ன டாபிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து மகாபாரதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து கிருஷ்ணர் வந்து தேரோட்டியா இருக்கும்போது அர்ஜுனர் வந்து போர் செய்யும் போது, இப்போ அவர் வந்து போர் செய்யும் போது இப்போ அந்த தேரை வந்து வலது பக்கம் திருப்பணும் அப்படின்னா கிருஷ்ணர் ஓட்டிட்டு இருக்கும்போது அர்ஜுனர் என்ன பண்ணுவாரா, அவரோட முகத்துக்கிட்ட அதாவது இந்த ஷோல்டர் மேல வச்சு அவரோட காலால வலது பக்கம் திருப்பணும் அப்படின்னா அவர் வந்து இந்த காலை பிரஸ் பண்ணுவாராம். இப்போ இடது பக்கம் போனோம் அப்படின்னா அவரோட இடது காலை வச்சு பிரஸ் பண்ணுவாராம். இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு கடவுளா இருந்தாலும் அவருக்கு இருக்கிற கடமை வந்து ஒரு தேரோட்டியா இருக்கணும். தேரோட்டியா இருந்த போது அவரு கடவுளா இருந்தாலும் அந்த தேரோட்டின்ற ஒரு வேலையை கரெக்டா செஞ்சிருப்பாராம். அவர் வந்து கடவுளா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடாது. அது மாதிரி கடமையை செய்யும் போது நம்ம எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நம்மளோட கடமையை செஞ்சோம்னா கண்டிப்பா அதுக்கான வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு மிஸ் சொன்ன டாபிக் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ மிஸ். குட் ஈவினிங்மா மிஸ். ரொம்ப நல்லா பேசுனீங்க மிஸ். 4 டாபிக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்னதுலயே ஹிண்ட்ஸ் கூட எடுக்காம அவ்வளவா எடுத்து வச்சிங்களான்னு கூட தெரியல. ஆனா புக்கை பார்த்து நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா மிஸ். ரொம்ப நல்லா பேசுனீங்க. எல்லாம் புரியுற மாதிரி நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ மிஸ். குட் ஈவினிங் மிஸ். எனக்கு மகாபாரதம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பாமரன் பகவத்கீதை கேட்கும் போது நல்லா இருக்கு. வாரம் வாரம் வந்து 4 டாபிக் வந்து புது புது விஷயமா தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்க சொன்ன 4 டாபிக்குமே நல்லா இருந்துச்சு. ஆன்மாவிற்கு அழிவில்லை, ஆன்மாவுக்கு வந்து அழிவே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது நான் இப்பதான் கேள்விப்படுறேன். உடல் அழிஞ்சிடும் ஆன்மாவும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். ஆன்மாவுக்கு அழிவில்லைன்னு சொல்லும் போது அப்போ வந்து ஆன்மா வந்து எப்பவுமே சுத்திட்டே இருக்கும். தேங்க்ஸ் மிஸ், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஹைஸ்கூல்ல இருந்து பிரசாத் சார் வராங்க. வணக்கம் மிஸ், நல்லா பேசுனீங்க. ஒரு உடம்பு வந்து எப்படி உருவாகுது, அது உருவாகின பிறகு எப்படி வளர்ச்சி பெறுது, வளர்ச்சி பெற்ற பிறகு எப்படி அழியுது, அழிஞ்ச பிறகு அந்த நான் என்ற அந்த ஒண்ணு மட்டும் வந்து அடுத்த உடம்புல எப்படி போய் சேருது, இதை பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு பையன் வந்து தவறு செஞ்சாக்கா அதுக்கு வந்து பெற்றோர் வந்து துணையா இருந்தாக்கா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்ன்றத மிக அருமையா வந்து காட்சிப்படுத்துனீங்க. ரொம்ப நல்லா பேசுறீங்க மிஸ். நன்றி. தேங்க்யூ பிரசாத் சார். முரளி சார். காஞ்சனா மேடம் இல்லையா சார்? அவங்க கீழே போயிருக்காங்க சார். சரி, நல்லா பேசுனீங்கம்மா. ரொம்ப தெளிவா இருந்தது. நல்லா ஆழ்ந்து படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால கருத்துக்கள் வந்து அப்படியே வரிசையா அணிவகுத்து வந்துட்டு இருந்தது. எந்த விதமான தங்குதலையும் இல்லாமல் விஷயத்த பேசினீங்க. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் அதில் நான் வந்து கொஞ்சம் நானே ரெஸ்ட் எழுதின ஒரு விஷயம் வந்து இந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து அழிவற்றது, உடல் அழிவானதுங்கிறது
சயின்டிஃபிக்கா எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து எழுதியிருந்தேன். அதை கொஞ்சம் நமக்கெல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். நம்ம சயின்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு இந்த எனக்கு அதாவது நமக்கு வந்து உடல் வந்து நிறைய அணுக்களானது. உங்களுடைய வீடியோ ஆஃப் பேசுங்க சார். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சார். வீடியோ ஆன்ல தான் இருக்கு, ஆஃப் பண்ணிட்டுமா? ஆமாங்க சார், வாய்ஸ் கிளியரா இல்ல சார். ஓகே, இப்ப பரவாயில்லையா? இப்போ ஓகே சார். சரி, இந்த ஆன்மா வந்து அழிவற்றது, உடல் அழியக்கூடியது அப்படிங்கறத விஞ்ஞான பூர்வமா அப்படி சொல்றது. சும்மா பகவத்கீதையில சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நம்ம யாரும் எடுத்துக்க போறது இல்லை. நம்ம அதை கேள்வி கேட்டே இருப்போம் இல்லையா? இது என்ன மூட நம்பிக்கையா இருக்கு, நம்ம பகுத்தறிவுக்கு ஒத்து வராது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கலாம். பட் சயின்ஸ்லயும் அப்படிதான் இருக்கு. அதை நம்ம வந்து படிக்கும்போது அது கரெக்டா நம்ம உள்வாங்கிக்கிறது இல்லை. சும்மா ஏதோ கொஸ்டினுக்கு மார்க் 10 மார்க் கொஸ்டினா 5 மார்க் கொஸ்டினா முடிச்சிடுறோம், கதையை முடிச்சிடுறோம். பட் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம பிறக்கும் போது நம்ம உடம்புல ஒரு செட் ஆஃப் அணுக்கள், இந்த அணுக்கள் மூலமா தான் நம்ம உடம்புல உருவாயிருக்கிறது. நம்ம தசை, நம்ம நரம்புகள், நம்ம மூளை எல்லாமே வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், இந்த அணுனால எல்லாம் உருவாகி தான் இருக்கு. அது எல்லாமே வந்து டெய்லி நம்ம பிறந்த அடுத்த செகண்ட்ல இருந்து அது அழியுது, அது இறக்கிறது. அந்த அணுக்கள்லாம் டெய்லி நம்ம உடம்புல இருந்து வெளியே போகுது. ஆனா புது அணுக்கள் உருவாகிறது. ஸோ எப்போ வந்து அழியிறதை விட புதுசா உருவாகிற அணுக்கள் அதிகமா இருக்கும் போது நம்ம உடல் வளர்ச்சி ஆகிறது, வளர்ந்துட்டே போறோம். ஒரு வயசாகும்போது ஈக்குவல் ஆயிடுது. எவ்வளவு அணு அழியுதோ அதே அளவுக்கு அணு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அழியிற அணுக்கள் ஜாஸ்தி ஆயிட்டு புதுசா உற்பத்தி ஆகிற அணுக்கள் குறையுது. அப்போ நமக்கு முதுமை வருகிறது, நம்ம உடம்பெல்லாம் குறுகி போகிறது, வெயிட் குறையுது, கூன் விழுது, கண்ணு தெரியல, காது கேட்கல, இல்லையா, அதெல்லாம் மறந்து போயிடுது. இந்த மாதிரி நிலைமைக்கு போய் கடைசியில வந்து எந்த விதமான புது அணுவும் உருவாகவே இல்லை, பழைய அணுக்கள்லாம் இறந்து போகுது. இந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த உடல் அழிஞ்சு போறதுங்கிறது தான் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய விஷயம். பகவத்கீதை சொல்றது கிடையாது, விஞ்ஞானத்தை சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஆரம்பத்துல குழந்தையா இருந்தது, இளைஞனா இருந்தது, மத்திய வயது, அந்த மொத்த லைஃப்மே பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒண்ணு மாறாம இருக்கு, இல்லையா? உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள்லாம் மாறிட்டே இருக்கு, அந்த திசுக்கள்லாம் சத்துட்டே இருக்குன்னு சொன்னாக்கா, ஒரு வருஷம் உடல்ல இருக்கக்கூடிய அணு எதுவுமே எல்லாம் மாறிடுச்சு. அதான் புது. அப்ப இந்த உடல் நம்ம வந்து மரணம் என்பது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம நடக்குதுன்னு கிடையாது, டெய்லி நடந்துன்னு இருக்கு. எவ்ரிடே நம்ம உடல்ல ஒரு மரணம் அடைந்து கொண்டிருக்கிறது, போயிட்டே இருக்கு. எல்லாம் மாறிடுச்சு சொன்னாக்கா, ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் முரளி இல்லைங்க, நான் வேற ஆளுன்னு சொல்லுவேன். நான் அப்படி சொல்லலையே, அந்த அந்த ஆள் இருந்துட்டே தான் இருக்கும். அது யார் அது, அந்த ஒண்ணு ஏன் மாறவே இல்லை அப்படின்னு பிடிச்சோம்னா அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா மாறவே இல்லைன்றது, அந்த ஆன்மா இந்த பிறவிக்கு முன்னாலும் மாறவில்லை, இந்த மரணத்துக்கு பின்னாலும் மாறவில்லை. அது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நடுவில் அந்த உடல் மட்டும்தான் வந்து போகுதுங்கிறது. இதுல ஒரு பார்ட் உடலை பற்றியான விஷயம் வந்து கண்டிப்பா வந்து நம்ம விஞ்ஞானத்துல இருக்க ஒரு விஷயம். அதனால அது நம்ம எல்லாம் ஒத்துக்கிறோம், அது சயின்ஸ்னு ஒத்துக்கிறோம். அது கூட அழியாமல் இருப்பது ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது அதை மட்டும் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கீதையினுடைய விஷயத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் சயின்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தேன். அதுதான் இந்த சாப்டர்லாம் நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தது. ஸோ அக்செப்டன்ஸ் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை, இல்லாட்டி வெறும் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது விஞ்ஞானத்தில் இருக்கிற விஷயம் தான் சொல்றாங்கிறது புரிய வரும். ஸோ இது நல்லா எடுத்து சொன்னீங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்தது உங்களுடைய புக் ரிவ்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ முரளி சார்.
இது வரைக்கும் போன எல்லா புக் ரிவ்யூவுமே வந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இத்தனை விஷயங்களும் வந்து ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். நம்முடைய ஃபவுண்டர் சார் வந்து ஆல்ரெடி வீடியோவா போட்ட பதிவுகளை வந்து இப்போ எழுத்தாக்கம் பண்ணி நம்ம திருப்பி அதை வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல என்னுடைய ரெக்வஸ்டா என்ன வைக்கிறதுனா, நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோவை கேட்டுட்டோம் அப்படின்னா திருப்பியும் கேட்கும் போது அது நம்மளுக்கு அந்த ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். ஸோ திருப்பியும் வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கரும் வந்து பேசும்போது ஒரு புத்தகத்தை படிக்கிற ஃபீல் போய் தேடி போய் அதை வெங்கடேஷ் சாரும் சொன்னாரு, ஒரு தேடி போய் ஒரு 4 டாபிக்கை படிக்கிறதுக்கு பதில் ஒரு ஸ்பீக்கர் பேசிட்டாங்க அப்படின்னும் போது அதை நம்ம ஈஸியா கேட்டுடுறோம். நம்மளுடைய பவர்ல வந்து அந்த லிசனிங் பவர் வந்து ரொம்ப எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம். அது ரொம்ப அருமையா இருந்தது. சார் சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களுடைய புத்தக அறிமுக கூட்டம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. நிறைய கருத்துக்களை தெளிவா வந்து உங்களுடைய பேச்சாற்றலால சொல்லியிருக்கீங்க மிஸ். ரொம்ப தேங்க்யூ. சேவாலயாவின் சார்பாகவும் பிஜிவி துறையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் உமா மேம். தேங்க்யூ.